வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி பிரியாணி கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். முதல்ல ஒரு பேனில் வறுக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்துடலாம். 2 ஸ்பூன் வேர்க்கடலை போட்டிருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு, எள்ளு 1 ஸ்பூனு, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு ஒரு 15 மிளகு. ட்ரையாகவே நல்லா வறுத்துடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு ஒரு 4 ஸ்பூன் தேங்காயும் அதில் சேர்த்துடலாம். ஒரு 1 நிமிஷம் வறுத்தா போதும். ஒரு மிக்ஸி ஜாரில் அதை போட்டுட்டு கூடவே 2 ஆப்பிள் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்பிள் தக்காளி, பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக கட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிடலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றிருக்கேன். கத்திரிக்காய் முதல் அதில் ஃப்ரை பண்ணிடலாம். கத்திரிக்காய் நல்லா சின்ன சின்ன கத்திரிக்காயாக நல்லா கீறி வச்சுக்கணும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு, எடுத்துடலாம். அதே எண்ணெயில் 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, தாளிக்கிற கொஞ்சம் சீரகம், சோம்பு, ஒரு 4 மிளகு போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி, தக்காளி எல்லா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். 3 நிமிஷம் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். மல்லித்தூள் ஒரு 1 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நிறைய வச்சுருந்தேன். அந்த புளியை கரைச்சிட்டு ஊற்றிடலாம். தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வதக்கி வச்சுக்கிறேன் கத்திரிக்காய் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். வச்சுருந்தேன். கத்திரிக்காயெல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தலை தூவிடலாம். இந்த பிரியாணி கத்திரிக்காய் கிரேவிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் வேணும். பிரியாணி கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.